இதுதான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இதுலேயே ஒரு மாடி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் இந்த பழமையான வீடு. வேலையெல்லாம் நடக்குது. இதுதான் சுதுமலை அம்மன் கோயில் ஆலயத்தின் முகப்பு தோற்றம். எப்படியோ போனால் காங்கேசந்துறை போகலாம், எப்படியோ போனால் யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கமாக தான் திரும்பி போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கொக்குவில் மஞ்சவனப்பதி முருகன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். எப்படி இப்போ நாங்கள் கொக்குவில் நாச்சிமார் கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, அந்த ரோட்டு கடையோடையே இருக்கோம் சார். எங்களெல்லாம் பல கடையிலலாம் போட்டிருக்காங்க. முரவழி நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் டிலக்ஷன்? நாங்கள் வந்து இங்கே தாவடியிலேருந்து கொக்குவில் வழியாக போய் ஜெப்னாகிண்டு கொளிச்செல்லாம் சுற்றி கொண்டு வர போகிறோம். அப்போ நாங்கள் இந்த ஊரை தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். என்ன சரி, நாங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் வாங்கோ. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. வாங்கோ. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கேரநகர் போகிற பாதையில் தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்கால போகிறோம்டா யாழ்ப்பாணம் தாவடி பக்கம் தான் போகிறோம். பாருங்கோ, இந்த பாதையால் தான் நாங்கள் யாழ்ப்பாணம் தாவடி கொக்குவில் இந்து கல்லூரி மட்டும் நாங்கள் போகிறோம். வாங்கோ. இதில் பாருங்கோ அழகான வீடு ஒன்று இருக்குது. பாருங்கோ, ஒரு ஒரே நேரத்தில் 3 மாடி வீடு இருக்குது. பாருங்க, ஒரு அழகான வீடு. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இங்கால வந்து பிரம்மகுமாரிகள் ராஜயோகம் இல்லையா, அதாவது அவங்களுடைய தியாகம். இதில் வந்து மோட்டார், அதாவது சுதுமலை அம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதையும் நாங்கள் சுற்றி காட்டுறோம். அப்படியே நாங்கள் திரும்புவோம். பார்த்தீங்களன்னா இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றது. பாருங்க, முழுக்க இந்த ஆலயம் ஒரு இடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. வேலையெல்லாம் நடக்குது. இதுதான் சுதுமலை அம்மன் கோயில் ஆலயத்தின் முகப்பு தோற்றம், முன் கோபுரவாசல். இதுதான், அதோடு சேர்ந்து ஒரு முருகன் கோயிலும் ஒன்று இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இங்கே வந்து கௌரி பூசை நடைபெற்று கொண்டிருக்குது. பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் 3 கோயில் இருக்குது. முருகன் கோயில், சிவன் கோயில், இங்கால பார்த்தீங்களா அம்மன் கோயில். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இங்கே வேணுங்க, இதில் ஒரு பெரிய மஹால் மண்டபம், திருமண மண்டபம் ஒன்று இருக்கு. குபேர மஹால் திருமண மண்டபம். அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதுலேயும் ஒரு மாடி வீடு இருக்குது.
இதில் ஒரு ரஞ்சிதா மெடிக்கல் கிளினிக் இருக்குது. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே வந்து தான் நீங்கள் ஒரு கிளினிக் ஒரு வச்சு நடத்தினோம். அதோடு பார்த்தீங்கன்னா இதில் வெற வழியில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் இந்த அழகான வீட்டில் வாருங்கோ கொஞ்சம் பூக்கண்டுகள் மரங்கள் எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறார்கள். அந்த கொட்டியில் இருக்கிறதுக்காக வந்து கொட்டிலெலாம் போட்டிருக்காரு பாருங்க. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் அந்த வீட்டை. இதில் ஒரு சன சமூக நிலையம் இருக்குது. அதாவது சுதுமலை மத்திய சன சமூக நிலையம். இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. ஆனால் கூடுதலாக இந்த தாவடி பக்கத்தில் பார்த்தீங்களென்றால் பெரிய பெரிய மாடி வீடுகள்லாம் அதிகமாக இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த வெண்டால் நாங்கள் திரும்ப போகிறோம். ஒரு மாடி வீடு ஒன்று கட்டிய நிலையில் இருக்குது. அதோடு இங்காலேயும் ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. வேறுங்க வைரவர் கோயிலாம். ஆலடி வைரவர். நேராக போவோம். ஒரு மாடி வீடு இருக்குது வேறுங்க. வேறுங்க இந்த போகிற மாடி வீடு ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம். நாங்கள் வெற வழியில் ஒரு பெரிய ஒரு தோட்டம் ஒன்று காணப்படுகிறது. அதோட பெரிய டவரும் இருக்குது. பாருங்க, நாளைக்கு தீபாவளின்றதுக்காக வந்து மலிவான விலைகளை வந்து ஆடைகள் இங்கே விற்கப்படுகிறது. இதுலேயும் ஒரு மாடி ஒன்று இருக்குது. இது கூட பாருங்க, இங்கே மாடி வீடெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம். பாருங்க, இங்கால பார்த்தீங்களா இந்த வீட்டு வாயிலுக்கு முன்னால் வந்து விலை உயர்ந்த கேட்டுகள் இங்கே போடப்பட்டிருக்குது. இதுலேயும் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. ஆரம்ப பிரிவு பாடசாலை, தாவடி ஈத்தாக்கா பாடசாலை. இந்த அழகான வீட்டில் வந்து ஒரு மரம் ஒன்று நிற்குது. இது கடதாசி பூன்னு சொல்கிறதா எனக்கு தெரியலை. ஒரு அழகான மரம் ஒன்று வச்சிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மாடி வீடு இருக்குது. வந்து தாவடி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பிள்ளையார் கோயிலில் நான் சுற்றி காட்டுறேன் அப்படி இருக்குதுண்டு. இங்கே மறைச்சி போட்டாங்க, போயிலாதான்.
கோபுரம் முன்பக்க தோட்டம் பாருங்கள், இதுதான். இப்படி அந்த கோயிலு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். பெரிய ஒரு பாடசாலை. இப்போ நாங்கள் வந்து கோயிலு பின்பக்கத்தில் நாம் வந்திருக்கிறோம். யாழ் தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை. பாருங்க, இதுதான் பள்ளிக்கூடம். இப்படி நாங்கள் போவோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்குது, அன்னதான மண்டபம். அம்பலவான வேத விநாயகர் ஆலய அன்னதான மண்டபம். எப்படியோ போனால் காங்கேசந்துறை போகலாம், எப்படியோ போனால் யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கமாக தான் திரும்பி போகிறோம். பாருங்க, இங்கே நிறைய ரபிக்கா இருக்குது. தொடர்ச்சிக்கே வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் பாதையை கடக்கிறதுக்கே படுற கஷ்டம். வேறு நிறைய வாகனங்கள், அதை விட சைக்கிள்ன்ற வழியாக கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் நேராக போவோம். பாருங்க, நாளைக்கு தீபாவளி என்றபடியாக இன்றைக்கு இந்த வீதியில் வந்து அதிக மக்கள் நடமாட்டம் காணப்படுகிறது. இதுலேயும் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போவோம். கொக்குவில்லையே பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது, என்னென்னா ரெஸ்டாரண்ட்ஸ் பாருங்க. இப்போ பார்த்தீங்களான்னா வாகன சேல்ஸ், அதாவது போட்டு விற்கிற ஒரு இடம் இருக்குது. நாங்கள் நேராக போவோம். இதில் ஒரு ஆரம்ப பாடசாலை இருக்குது, கொக்குவில் ஸ்தான சித்தக பாடசாலை. இதில் ஒரு தேவாலயம் இருக்குது. வேறுங்கோ, இங்கே வேறுங்கோ உடுப்பு கடையில் நிறைய ஆட்கள் நினைக்கிறாங்க உடுப்பு எடுத்துக்கொண்டு. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இதில் பழக்கடைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொக்குவில் மஞ்சவனப்பதி முருகன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்படியே நாங்கள் திரும்ப போகிறோம். இதுதான் அந்த கோயில் முன்பாசல். பாருங்க, திரும்புறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். வாகனம் அப்படியே வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு க்ரோஸ் பண்ணணும். கோயிலுக்கு போகிறதுக்கு தொடர்ந்து வாகனம் வந்து கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் மஞ்சவனப்பதி முருகன் கோயிலுக்கு அங்கே தான் போகிறோம். பாருங்க, நிறைய மரங்கள் நிற்கிறதால வேணுங்க, எப்படி அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் டே தான் பாருறேன் இந்த மஞ்சவனப்பதி முருகன் கோயிலுக்கு. இங்காலையும் பார்த்தீங்களா ஒரு பெரிய முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே நான் திரும்பவும் வாங்கும். இதில் ஒரு முருகன் கோயில் பக்கத்துலேயே பெரிய ஒரு பாடசாலை இருக்குது, அதாவது கொக்குவில் இந்து கல்லூரி.
கொக்குவில் சந்திலேயே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு வெண்ணொன்று இருக்குது. இதால் போனால் திண்ணவேலிக்கு போகலாம். இதால் போனால் திண்ணவேலி சந்தை திண்ணவேலிக்கு போகலாம். இந்த இப்படியே நாங்கள் போக போகிறோம். ஜெஃப்னா கிண்டு காலேஜுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அழகான வீடுகளும் இங்கே இருக்குது கொக்குவில்லையும். இதில் பேக்கரி இருக்குது, பெல் கேக்ஸ். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. பாருங்க, கொக்குவில்லையே பெரிய ஒரு திருமண மண்டபம்டா இதுதான். செல்வா பேலஸும் செல்வா ஹோட்டலும் ரெண்டுமே இருக்குது. பாருங்க, இந்த மண்டபத்தை பாருங்க எப்படி பெருசாக இருக்குது. இங்கே வந்து பெரிய பெரிய திருமணங்கள் இங்கே நடைபெறுகிறது. செல்வா பேலஸ் அது ஒரு மண்டபம் இருக்குது. அப்படியே அங்காலயம் ஒன்று இருக்குது, காட்டுறேன். செல்வ மஹால், ரெண்டு பெரிய மண்டபம் இருக்குது. செல்வ மஹால் இருக்கு. அதுக்கு முன்னால் வந்து தேர்கள் செய்யக்கூடிய சிற்பாலயம் இருக்குது. வேறுங்க காளிகா சிற்பாலயம் இருக்குது. சிற்பங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னண்ணா தேரெல்லாம் செய்து கொடுக்குறீங்களா? இது எந்த சிற்பாலயம்? காளியம்பாலம். காளிகா சிற்பாலயம். இது காளிகா சிற்பாலயம் தான். ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து இப்போ அந்த சூரனை செய்து கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் இந்த பழமையான வீடு இங்கே இருக்குது. வேறங்கோ ஒரு அழகான ஒரு மாடி வீடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெரியபுலம் மகாவித்யாலயம். இப்போ நாங்கள் கொக்குவில் நாச்சிமார் கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, அந்த ரோட்டு கரையோடையே இருக்கு அந்த பெரிய ஆலயம். பாருங்க, நாச்சிமார் கோயில். அப்படியே இதோடு சேர்ந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அது நாங்கள் வந்து நேராக தான் போகிறோம். வேறு இங்காலெல்லாம் பல கடையிலெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கால வந்து தீபாவளிக்காக வந்து பட்டாசு கடையிலலாம் போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு பெரிய திருமண மண்டபம் இருக்குது. திவ்ய மஹால். 3
மாடியில் இருக்கு தரமோடு. அப்படியே நாங்கள் நேராக போவோம். இங்கே வேணும், இதுலேயே பெரிய ஒரு மல்டி ஃபார்ம் இருக்குது. இப்போ வந்து நான் நேராக தான் போகிறோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்துட்டோம். இதுதான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இந்த கட்டுரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பழமையான கட்டுரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. பாருங்க, இது ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கட்டுரம் இருக்குது. அப்படியே நாங்கள் வர்ற பாதையால் நாங்கள் இடக்கை பக்கமாக தான் நாங்கள் திரும்ப போகிறோம். அதுக்காக நாங்கள் பாடசாலையோட சுற்றி காட்டுறதுக்காக. பாருங்க, இது ஒரு பெரிய பாடசாலை. பாடசாலை சேர்ந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பாடசாலைக்குள்ளேயே பெரிய கோயில். இங்கால பார்த்தீங்களென்றால் இது வந்து பாஸ்கெட் பால் விளையாடுற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அப்படியே இங்கால பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ப்ளே கிரவுண்டு. மழை பெய்யறதால வந்து இந்த மைதானத்தில் வந்து நிறைய வெள்ளம் நிற்கிது. பாருங்க, மைதானத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இது பெரிய ரவுண்ட் அப் சந்தி. பாருங்க, கோயிலோடு சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இது எந்த கோயிலுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பின்னுக்கு சுருவம் வச்சுருக்காங்க. பிள்ளையார் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை. இந்த சந்தியை சொல்லுவாங்க தட்டாதேரி சந்தி. இதில் ஒரு எடிசன் அகாடமி இருக்குது பாருங்க. இதில் ஒரு ரோயல் அகாடமி இருக்குது. இப்போ நாங்கள் போகிற வாதம் வந்து அரசடி ரோட்டால் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதுவும் பழமை வாய்ந்த வீடு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மாடி வீடு இருக்குது. அதுக்கு பின்னாலேயும் பெரிய மாடி வீடு இருக்குது. இங்காலேயும் மாடி வீடு இருக்குது. இங்காலேயும் பெரிய மாடி வீடுகள் இருக்குது. இங்கே இதுலேயும் ஒரு பாடசாலை இருக்குது. விசாலாட்சி சிவகுருநாதர் மண்டபம் இங்கால இருக்குது உண்டு. இதுவும் ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ், அதாவது இந்து மகளிர் கல்லூரி தான் இது. பாருங்க, இங்கால ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. பாடசாலைக்கு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இது இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை இருக்குது சிறுவர்களுக்காக. அப்படியே நாங்கள் நேராக போனோம்னால், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் விது.